ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ட்ராவலிங் ஸ்டோரி ஹெச்டி பிரதர்ஸில் பார்க்க போகிற பகுதி மகாபலிபுரம், அது மாமல்லபுரம்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் என்ன சிறப்புனா, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் இந்த நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு. மகாபலிபுரம் அப்படின்னு பேர் வந்தது காரணமே அதுக்கு ஒரு சரித்திர நிகழ்வு இருக்குது. நம்ம மாமல்லன் அப்படிங்கிற 1ஆம் நரசிம்மவர்மன் என்ன பண்ணுவார்னா, நம்மளோட ஆட்சி சிறந்து இருக்கணும், மக்கள் வளமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இரவில் இங்கே கடற்கரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியில் மகா யாகம் நடத்துவார். மகா யாகம்னா பார்த்திங்கன்னா, கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் பலி கொடுத்து நம்ம ஆட்சி சிறந்து இருக்கணும், வளமாக இருக்கணும்னு சொல்லி பௌர்ணமிக்கு இந்த பகுதியில் அவர் பூஜை நடத்தினதுனால தான் இந்த பகுதிக்கு மகாபலிபுரம், மகா யாகம் நடத்தி விலங்குகளை பலி கொடுத்த இடம் புறம் அப்படிங்கிறது தான் வாய்வழி மொழியால் மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களால் இன்னமும் அழைக்கப்பட்டு இருக்கு. மாமல்லபுரம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, மாமல்லன்கிறது அந்த 1ஆம் நரசிம்மவர்மனோட ஒரு இன்னொரு பெயர், அதனால் அதுக்கு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வச்சுட்டாங்க. இந்த பகுதியை அவர் கோயிலுக்கும் இந்த மாதிரி நரபலி கொடுக்குற பகுதியாக மட்டும் இல்லாமல், சீனாலேருந்து எப்படி சோழர்களுக்கு நம்ம பூம்புகார் ஒரு பெரிய கடற்கரை வணிகம் செய்கிற நகரமாக இருந்த மாதிரி, இங்கே பல்லவர் பார்த்திங்கன்னா சோழ பாண்டியர் அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ரொம்ப தொன்மையான பாரம்பரியம் சாம்ராஜ்யம் பல்லவர் சாம்ராஜ்யம் தான். அப்படி அவங்க முதல்ல கடல் வழி வாணிபம், இங்கே இருக்க உள்ள பொருட்களை அங்கே போய் விற்கிறதுக்கும், அங்கே உள்ள பொருட்களை அப்படி தான் சீனாலேருந்து பட்டெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு வந்துச்சு முதல்ல. அப்படி சீனாலேருந்து பட்டு ஸ்ரீலங்காலேருந்து வாணிபம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 7ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை தான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த பகுதிக்காக இந்த ஒரு கடல் வணிபம் செய்யணும் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்ட பகுதியும் இந்த பகுதி தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கடல் வணிபம் பண்ணுற இடத்துலையே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மக்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே உங்களுக்கு நிறைய சிற்பங்கள், அது மட்டும் இல்லாமல் மண்டபங்கள் மாதிரி இது எல்லாமே ஒரு குகையை குடைஞ்சி அது மூலயமா உருவாக்கப்பட்டது தான். இப்போ அந்த காலத்தில் சிமெண்ட் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. அப்படி பார்த்திங்கன்னா இது 7ஆம் நூற்றாண்டு. அதை விட 1000 வருடம் பழமையான சாம்ராஜ்யம் தான் இந்த பல்லவர் கால சாம்ராஜ்யம். அதில் குடைவரை கோவில் எப்படின்னா, சின்ன சின்ன குன்றுகளை அது ரொம்ப பெரிய டெக்னாலஜி தான். ஏன்னா அந்த காலத்தில் 90% உடல் உழைப்பை மட்டுமே வச்சு, அதிகபட்சம் என்ன வச்சுருப்பாங்க, உளி, கோடாரி இந்த மாதிரி வச்சு மக்களோட 90% உடல் உழைப்பை மட்டுமே வச்சு இந்த நகரத்தை உருவாக்கப்பட்டனால தான் ரொம்ப சிறந்து விளங்குது. அது மட்டும் இல்லை, உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பாதுகாக்கப்பட வேண்டிய உலக பாரம்பரிய தொன்மையான பாதுகாக்கப்பட வேண்டிய நகரம்னு சொல்லி உலக நாடுகள் அமைக்கப்பட்டுள்ள யுனெஸ்கோவால் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ பெருமை வாய்ந்த பகுதி தான் இது. மக்கள் மகாபலிபுரம் என்ன கடற்கரை கோயில் இருக்குது, அது இல்லாமல் இது இருக்குன்ட்டு இந்த கலங்கரை விளக்கம்னு ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த லைட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது பிரிட்டிஷ் காலத்து லைட் ஹவுஸு. ஆனால் அந்த காலத்தில் அந்த கலங்கரை விளக்கத்துக்கு ஒரு பெரிய அகழி மாதிரி உருவாக்கி அதில் நெருப்பை போட்டு எரிய வச்சு இரவு நேரங்களில், இப்போ வணிகம் வேறு நாடுகள்லேருந்து வரும்போது அவங்க இரவு நேரங்களில், விடிகாலையில், மாலை நேரங்களில் வருவாங்க.
அவங்களுக்கு வந்து அந்த குன்று மேலே அந்த அகலி இருக்கு, அந்த நெருப்பு ஜுவாலையை பார்த்து, ஓ இந்த பகுதி தான் காஞ்சிபுரத்துக்கு உள்ள அந்த கடல் வணிகம் பண்ணுற கடற்கரை பகுதி அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்து சேருவாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேயே டெக்னாலஜிக்கலாக ஒன்றுமே இல்லை, 7ஆம் நூற்றாண்டில் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வேறு நாட்டு மக்கள் இங்கே வந்து வணிகம் பண்ணுறதுக்கும் நம்ம நாட்டு மக்கள் போகிறதுக்கும் இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட நகரம் தான் இது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் என்ட்ரன்ஸு வந்து அடைய போகிறோம். உங்களுக்கு இது ஈசிஆர் ரூட்டு, ஈசிஆர் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வந்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ்ஸும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸு லோக்கல் பஸ்ஸும் வரும். லோக்கல் பஸ்ஸு டைரெக்டாக உள்ளே போயிடும். பாண்டிச்சேரி பஸ்ஸுனால் நீங்கள் இங்கே தான் இறங்கி உள்ளே போகணும். இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே போக போகிறோம். ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாண்டிச்சேரி ரூட்டு. நம்ம அந்த லெஃப்ட்டில் உள்ளே போகுது பார்த்தீங்களா, அந்த பாருங்கள் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் தான் உள்ளே போகிறோம். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ள காருக்கெல்லாம் வந்து என்ட்ரி டிக்கெட் போடுவாங்க. அது 75 ரூபா கொடுக்கணும், சுற்றுலாத்தலம் அப்படிங்கிறதுனால. இப்போ அந்த 75 ரூபா டிக்கெட், என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே வரோம். இதுதான் மகாபலிபுரம் என்ட்ரன்ஸு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் இப்படி தான் இருக்கும். லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ரேடிஷன் ப்ளூ, இது கொஞ்சம் நல்லா பெரிய ரிசார்ட் தான் இது. உங்களுக்கு உள்ள எல்லா வகையான இதுவும் ப்ரைவேட் பீச் இருக்குது. அது எல்லாமே வந்து மக்கள் வந்து டூரிஸ்ட் எல்லாம் இங்கே பக்கத்துலேயே இருக்கணும். ஆனால் வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா ஒரு நாளைக்கு. கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். நட்சத்திர ஹோட்டல் தான் அது, ரிசார்ட்டாக இருந்தாலும். அப்படி இல்லைன்னா மற்ற மக்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குட்டி குட்டியாக அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ரிசார்ட்டு ஹோட்டல் எல்லாமே இருக்கும். ரூம்ஸு 500 ரூபாலேருந்து உங்களுக்கு 1000 ரூபாலேருந்து 5000 ரூபா, 10,000 ரூபா, 20,000 ரூபா அந்த ரேஞ்சில் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே தான் இந்த மகாபலிபுர மக்கள், லோக்கல் மக்கள் வாழ்கிற பகுதி. இங்கே போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்கும். சின்ன குட்டி மார்க்கெட்டு. இங்கே தான் வந்து மக்கள், இங்கே வசிக்கிற மக்கள் எல்லாமே வாங்கிக்குவாங்க. செருப்பு கடை, துணி கடை, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, காய்கறி கடைங்க, மீன் கடை, மார்க்கெட் கூட பின்னாடி இருக்குது. ஸோ இப்போ நம்ம நேராக உள்ளே போகிறோம். பாருங்கள், இந்த பகுதி வழியாக தான் நம்ம உள்ளே போக வேண்டியது இருக்குது. நைட் டைமில் இங்கே பாருங்கள் நிறையா சின்ன சின்ன கையேந்தி பவன், குட்டி ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்கும். கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெளிநாட்டவர்கள் வந்து இங்கே வந்து வருஷ கணக்கில், மாத கணக்கிலலாம் தங்கியிருப்பாங்க. இந்த மாயாவி படத்துலலாம் வருமே, பாஸ்போர்ட்டே இல்லாமல் பல வருடங்கள் தங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இவ்வளோ நாள் வந்து இருந்து இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ஒரு அமைதியான சூழலாக இருக்கும். சாயந்தரம் நேரங்களில் பீச்சில் போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு அமைதியான சூழல். அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரை கோயில், இந்த சிற்பங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப வியப்பாக பார்ப்பாங்க. 7ஆம் நூற்றாண்டில் எந்த ஒரு பெரிய அப்டேட்டட் ஒரு இது இல்லாமல் மக்கள் எப்படி இதை உருவாக்கியிருப்பாங்கன்னு ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஒரு நகரத்தோட ஒரு சாயலே இல்லாமல் இருக்கும் இந்த பகுதி. ஸோ நம்ம இப்போ லெஃப்டில் போகிறோம். உள்ளே போனோம்னா இதுதான் கடற்கரை கோயிலுக்கு போகிற பகுதி. பாருங்கள், அந்த லெஃப்ட் சைட்லலாம் பேகு, டூரிஸ்ட்லாம் வாங்குகிற மாதிரி பனை ஓலையில் பண்ணது, சாக்கு கோணியில் பண்ணது, கல் சிற்பங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த பாருங்கள், பெரிய பெரிய சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அனுமார் சிலை,
பக்கத்துலேயே ஹோட்டல், டீ, காஃபி கடை. இங்கே லெஃப்ட்டில் வந்து பார்க்கிங் இருக்குது. ரைட் சைடில் வந்து காசு கொடுத்து போகணும். லெஃப்ட்டில் வந்து இப்போ நம்ம டிக்கெட் எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கு உள்ள பார்க்கிங் தான். அந்த டிக்கெட் 75 ரூபா கொடுத்தது எல்லா பார்க்கிங்குமே வந்து சேம் தான். இதில் ஒரு 3-4 பார்க்கிங் வரும். அந்த பார்க்கிங்க்கு, என்ட்ரன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அந்த 75 ரூபா டிக்கெட் நம்ம எடுத்திருக்கோம். அதனால் தனியாக எடுக்க தேவையில்ல. அந்த ரைட் சைடு போனீங்கன்னா அதுக்கு தனியாக 60 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் கார் பார்க்கிங். வாங்க நம்ம காரை பார்க்கிங்கில் விட்டுட்டு உள்ளே போய் கடற்கரை கோயிலை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து கடற்கரை கோயிலுக்கு ரைட் சைடில் தான் இருக்கிறோம். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் கடற்கரைக்கு போகிற வழி. அங்கே போய் நீங்கள் கடற்கரையில் இது பண்ணலாம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். இந்த பாருங்கள், பச்சை குத்துற கடை, பொம்மைங்க, அப்புறம் இந்த ஊசி பாசிமணி, அது இல்லாமல் டீ, காஃபி, இந்த மாதிரி இதெல்லாம் எல்லா ஐட்டமுமே உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். நீங்கள் அப்படியே நேராக போனீங்கன்னா அந்த கடற்கரை கோயிலுக்கு பின்புறம் வந்துடும். அந்த பின்புறம் பார்த்திங்கன்னா பீச் ஏரியா தான். அந்த பீச்சில் போய் கடற்கரை கோயில் பார்த்துட்டு மக்கள் போய் நல்லா பீச் அலையில் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க. அதுக்கு போகிற வழியில் தான் வரிசையாக நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்டில் உள்ள அத்தனை பொம்மை கடைங்க எல்லாமே இருக்கும். செருப்பு, இந்த மாதிரி காதிக்கு செருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி செருப்பு, துணி வகைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அங்கே போய் பீச்சு பார்த்துட்டு வரும். இப்போ நம்ம இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டரு. இங்கே தான் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஒரு ஆளுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து அந்த 3 பகுதிக்குமே ஃபயர் வத்தாஸு, அதில் உங்களுக்கு அந்த கிருஷ்ணா பெட்ரோல் பாலு, எல்லா பகுதிக்குமே வந்து ஒரே டிக்கெட் தான். அங்கங்கே டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்கன்னு தனித்தனியாக எடுக்க தேவையில்ல. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா வயதானவங்க, உடம்பு முடியாதவங்களுக்கு வந்து பேட்ரி சர்வீஸும் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த என்ட்ரி பார்த்தீங்களா, செக்யூரிட்டி கவுண்டரு, அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே உள்ளே விடுவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து தான் போகணும். ஆனால் வந்து இதுக்கு மேலே அலௌடு கிடையாது. இதுக்குள்ளார மட்டும்தான் அலௌட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த பேட்ரி கார் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உள்ள என்ட்ரி வந்தாச்சு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வழியாக தான் போகிற மாதிரி உங்களுக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் போய் தான் அப்படியே அந்த மிடில் போகணும். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக கடற்கரை வரும். அந்த கடற்கரை ஒட்டின மாதிரி இந்த பகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து மீனவர் கிராமமாக தான் இருந்துச்சு, இப்போவும் இருக்குது. ஆனால் இந்த கரையை ஒட்டின பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸு, ரூம்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து அமைச்சிட்டாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கடலை பார்த்துக்கிட்டே வந்து அழகாக சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃபீஸ் ஸ்டாஃப் கெட் டுகெதர், கேதரிங், இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் வந்து அடிக்கடி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. அது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணி அந்த வியூவில் என்ஜாய் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லை, இந்த பௌர்ணமி டைமில் பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் அந்த கடற்கரை கோபுரத்தை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை கோயிலோட உட்பகுதியில் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து அதுதான் பல்லவ ராஜா வந்து பௌர்ணமி டைமில் இரவு அந்த பௌர்ணமி நிலா அந்த டைமில் வந்து ஒரு மகா யாகம் நடத்தி பூஜை செஞ்சு தன்னோட ஆட்சி வந்து சிறந்து விளங்கணும், இப்போ மக்கள்லாம் வளமோடும் நலமோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலை வந்து உருவாக்கி அவர் பல வருடங்களாக இந்த ஆண்டு காலங்களாக வந்து பூஜை செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட பகுதி தான் இந்த கடற்கரை கோயில். அந்த பாருங்கள், அங்கங்கே வந்து உங்களுக்கு மேடை மாதிரி வச்சு உங்களுக்கு யாகம் நடத்துகிற மாதிரியும் அந்த நிலப்பரி கொடுக்குற பகுதி மாதிரியும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை சுற்றி நிறையா நந்திகள், நந்திங்கிறது பார்த்திங்கன்னா மாட்டோட உருவங்கள் வந்து பதிச்ச மாதிரி இருக்குது, இப்போ செதுக்கிய உருவங்கள் மாதிரி இருக்குது. அந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து ஒரு வகையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து 2 டைப்பாக நம்ம எடுத்துக்கணும். ஒன்று வந்து இவங்க இந்த மாதிரி நாட்டு மாடு வகைகள் இருக்குது
அப்படிங்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்களா? அப்படி இல்லை, இந்த ஒரு பௌர்ணமி டைமும் இத்தனை மாடுகள் வந்து நம்ம வந்து நரபலி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக காட்சிப்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. இந்த பாருங்கள், உங்களுக்கு மற்ற இடங்களில் தஞ்சாவூர் பெரிய கோயில், அரண்மனை போன்ற பகுதிகளில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு கல்வெட்டுகளாக காணப்படும். ஆனால் இவங்களோட இதை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நிகழ்வுகள், அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாத்தையுமே ஒரு சிற்ப வடிவத்திலேயே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே வந்து அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல்வெட்டுகளை பார்க்கவே முடியல. எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த சிற்பத்தாலேயே வந்து அவங்க பயன்படுத்திய பொருட்கள், நடந்த நிகழ்வுகள், சம்பவங்கள், ஆடுகள், மாடு, சிங்கம், யானைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து சிற்பத்தின் மூலியமாகவே உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறாங்களோ அப்படிங்கிறது கூட ஒரு விதத்தில் தோணுது. இங்கே பாருங்கள், சுற்றி வந்து உங்களுக்கு வந்து நிறைய மாடுகளை வந்து எதுவுமே வந்து ஒன்றும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒன்றுக்கு கொம்பு இருந்தால் ஒன்றுக்கு கொம்பு இருக்காது, ஒன்றுக்கு திமில் பெருசாக இருக்குது, ஒன்று உருவம் பெருசாக இருக்குது, ஒன்றுக்கு வந்து காது பெருசாக இருக்குது. அந்த மாதிரி தான் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நடுவில் தண்ணி தொட்டி கூட வச்சுருக்காங்க. அது தண்ணி தொட்டியாக யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லை அந்த டைமில் யாகம் நடத்தும் போது, பூஜை நடத்தும் போது அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு தண்ணீர் அருந்துறதுக்கோ தேவைப்பட்டிருக்குமா அப்படிங்கிறத பற்றி தெரியல. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு சிங்கம் மாதிரி ஒரு பெரிய சிலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், அதுக்கு காலடிக்கிட்ட ஒரு பெரிய மாடு, அந்த மாடு தலை துண்டிக்கப்பட்டு நிலையில் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து இந்த நிகழ்வு இங்கே நடக்கிற பௌர்ணமிக்கு நடக்கிற நிகழ்வை கூட, மகாபலிபுரம் பலி கொடுக்குற நிகழ்வை கூட அவங்க காட்சிப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தான் எனக்கு தோன்றுது. ஒரு மாடு அது தலை வெட்டப்பட்ட பகுதியில் தலை துண்டிக்கப்பட்டு தலை தனியாக மாடு தனியாக இருக்குது. இந்த விஷயத்த கூட அவங்க நம்மளுக்கு கன்வே பண்ணுறாங்களோ, தெரியப்படுத்துகிறாங்க. பிற்காலத்தில் வரவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அமைச்சிருக்காங்களோ அப்படின்னு தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த கடற்கரை கோயில் பார்த்திங்கன்னா, இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குன்றாக தான் இருந்திருக்கு. அந்த குன்றை வந்து மலை குன்றை வந்து குடைஞ்சிருக்காங்க. இங்கே வந்து பல்லவர் காலத்து சிற்பத்திலேயே வந்து குடைவரை கோயில் குடைந்து தான் கட்டப்பட்டது. ஏன்னா இப்போ தஞ்சாவூர் இந்த மாதிரியான பகுதிகளில் பார்த்திங்கன்னா அங்கே மலைகள், குன்றுகள் எதுவுமே கிடையாது. அவங்களோட மெத்தட் ஆஃப் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு பகுதிகள்லேருந்து, புதுக்கோட்டை இந்த மாதிரி பகுதிகள்லேருந்து பெரிய பெரிய பாறைகளை வெட்டி எடுத்துகிட்டு வந்து பாறை மேல் பாறை வைத்து அந்த மாதிரி தான் கோயில்கள்லாம் அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த பல்லவர் சாம்ராஜ்ய கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குன்றை குடைஞ்சி அதில் வந்து ஒரு மண்டபங்களோ, கோயில்களோ, ரதங்களோ, சிலைகளோ, யானை சிலைகளோ இந்த மாதிரி வந்து நிறைய அமைச்சிருக்கிறத அவங்க பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து நிறைய மைன்யூட்டாக அவங்களுக்கு வந்து வேலைப்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட வாழ்வியலோ, கல்ச்சரோ எதை பற்றி அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெளிவாக காட்சிப்படுத்தி தான் அமைச்சிருக்காங்க. அந்த பாறைகள்லேயே உள்புறத்தில் குடையிறதும், வெளிப்புறத்தில் அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அழகுபடுத்தி, இந்த பாருங்கள் விமானம்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ உடல் உழைப்பை போட்டு இதுக்குன்னு இந்த பகுதிக்கு வந்து பல சிற்பிகளை கொண்டு வந்து இதெல்லாம் செய்ய வச்சுருப்பாங்கள்ல, பெரிய விஷயந்தான். இந்த பகுதியை வந்து யாரிடமும் இருந்து பல்லவர் சாம்ராஜ்யத்து மன்னர்கள் வாங்கி தான் இந்த கோயில் அமைச்சாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழும் அங்கே வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட வெளிநாட்டவர் வந்து பார்க்குறாங்க பாருங்கள். அதற்கு காரணம் உலக பழமையான பாரம்பரியம் வாய்ந்த பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியில் ஒரு பகுதியாக இந்த பகுதியை வந்து யுனெஸ்கோ வந்து அறிவித்தனால எல்லா மக்களும் வந்து இதை பற்றின விஷயங்கள், எல்லா நாட்டு மக்களும் இதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து வியந்து போகிறாங்க. நினைவு சின்னம் அப்படிங்கிற பட்டியலில் இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் இப்போது வந்து நம்ம தமிழ்நாடு டூரிசமும் பார்த்திங்கன்னா நிறையா டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இதை சுற்றி முதல்ல காம்பவுண்ட்லாம் இல்லை, இப்போ காம்பவுண்ட்லாம் அமைச்சு என்ட்ரி டிக்கெட்லாம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டி இப்போ நிறைய வெள்ளைக்காரர்கள்னு இல்லை, இந்தியன்ஸும் நிறைய பேர் வந்து பார்வையிட்டு போயிட்டுருக்காங்க. பல நாடுகளில் வந்து கரண்ட்டு பல நாகரிகமே டெவலப் ஆகாத காலத்துலேயே நம்ம முன்னோர்களும் சோழர்களுக்கும் இவ்வளோ பெரிய அறிவு திறமை இருக்குது அப்படிங்க நினைக்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக தான் நான் கருதுகிறேன். ஸோ இந்த கடற்கரை கோவிலோட இந்த பகுதி நிறைவடையுது. உங்களுக்கு அடுத்து 5 ரத்தாஸ், 5 ரதம், அப்புறம் வந்து உங்களுக்கு பட்டர்ஃபால் அந்த பகுதியை மற்ற காணொலியில் காட்டுறேன்.